வணக்கம் நண்பர்களே. என்னோட பேர் தஷி. நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து கிட்டத்தட்ட 9 வருட காலமாக ட்ரேடிங்கில் இருக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு ட்ரேடர், அதாவது வர்த்தகி என்று நான் சொல்ல மாட்டேன். என்றாலும் நான் இப்போவும் வந்து நான் ட்ரேடிங்கை பற்றி நிறைய படித்து கொண்டு தான் இருக்கிறேன். முதல் தடவையாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை ஊக்கப்படுத்தினதால் நான் வந்து கூடுதலாக இப்போ வீடியோ செய்கிறதுக்கு நான் விரும்பி இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிறேன். முக்கியமாக பார்த்திங்களா, இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து இருக்கிறது இல்லை. அதுவும் வந்து தமிழில் வந்து பொம்பளைகள் வந்து கூடுதலாக, அதாவது பெண்கள் வந்து கூடுதலாக வந்து ட்ரேடிங்கிற பக்கத்தில் போகிறது இல்லை. என்னத்துக்குன்னு எனக்கு தெரியலை. இப்போ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை என்கரேஜ் பண்ணினவர் ட்ரேடிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓடுமன்றபடியாக இந்த ட்ரேடிங்குக்குள்ளே வர சொல்லி இந்த வீடியோ அதுகள் வந்து தங்களுக்கும் வந்து இலகுவாக வந்து புரிகிற மாதிரி வந்து விளங்கப்படுத்த சொல்லி, அதனால தான் வந்து நான் இந்த ட்ரேடிங்கை வந்து இந்தியாவிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கும் இது வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனலாக நான் கதைக்கிற ஒரு ஆள் கிடையாது. அதனால் சில வேளைகளில் வந்து எங்கேயாவது பிழையல் விட்டுருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ. அதே நேரத்தில் வந்து இது என்னோட முதல் வீடியோ கிளிப். அப்போ அதனால் வந்து கொஞ்சம் வந்து தடுமாறுவேன். அதனால் அதையும் நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் எனக்கு இதில் வந்து யூஸ் ஆன பிறகு நான் வந்து கொஞ்சம் நல்லா செய்வேன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறது வந்து பிடிசி யூஎஸ்டி, அதாவது பிட்காயின். இந்த பிட்காயின் வந்து இப்போ கொஞ்சம் காலமாக வந்து கீழ் நோக்கி போய்கொண்டிருக்குது. காரணம் என்னென்னா, அந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், டாரிஃப் பிரச்சனை, ட்ரம்ப்ட பிரச்சனை, மற்றது வர்த்தக போர், இப்படி பல காரணங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். மற்றது யூஎஸ்டின்ற விலை வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ வந்து ஒவ்வொரு காரணங்களும் இருக்குது. அது இன்ஃப்ளேஷன் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, அதே மாதிரி எக்கனாமிக் டிப்ரெஷன் இருக்குது. அப்படி பல காரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். இன்றைக்கு வந்து பிடிசியில் வந்து நான் உண்மையில் வந்து இன்ட்ரா ட்ரேடிங்கில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எதிர்பார்த்து நான் என்னோடய டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80க்கு கிட்ட இறங்கும், அல்லது 81 அல்லது 80க்கு கிட்ட இறங்க வேணும். ஆனால் நேற்று முதலெல்லாம் ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃபை நிப்பாட்டினபடியாக அது கொஞ்சம் கஷ்டப்படுறார். ஆனாலும் கீழே இறங்க வேணுமென்று நான் நம்புகிறேன். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ரைசிங் வெஜ் என்று சொல்கிறது, இந்த பார்த்திங்களா, இந்த கேண்டிலில் 1 hour கேண்டிலில் வந்து இந்த ரைசிங் வெஜ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த ரைசிங் வெஜ்ஜில் பார்த்திங்களான்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து அநேகமாக வந்து ரைசிங் வெஜ் வரைக்கில் கூடுதலாக வந்து ட்ரேடிங்கில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், கீழ் நோக்கி, அதாவது என்னெல்லாம் வந்து இப்போ ஏர்னி என்று சொல்லுவோம், அந்த ஏர்னி வந்து மேல் நோக்கி போச்சுதண்டா கூடுதலாக வந்து செல்லிங் ப்ரெஷர் கூடவே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ ரைசிங் வெஜ் என்று சொல்லி சொன்னால் செல்லிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் நான் கொஞ்சம் உங்களுக்கு இதை வந்து நான் மேக்னிஃபை பண்ணி காட்டுறேன், அதாவது பெருப்பிச்சு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ரைசிங் வெஜ்ஜில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சப்போர்ட்டும் மற்றது வந்து ரெசிஸ்டண்ட்டும் எடுத்துக்கொண்டு, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் இதைத்தான் சொல்கிறதா இந்த ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த கிட்டத்தட்ட அவடத்தில் வந்துட்டு திரும்பி போகும், திரும்பி வரும். இப்போ இதில் பார்த்தீங்களா சொன்னால், இந்த 1 hour கேண்டில் வந்து கொஞ்சம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடைச்சிருக்கிறார், இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடைச்சி கொண்டு வேற வலிக்கிறார். அப்போ கூடுதலாக வந்து, அதாவது செல்லிங் ப்ரெஷர் வந்து, அதாவது எங்களுக்கு வந்து இதில் கேண்டில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கேண்டிலில் வந்து எப்பவும் படித்து கொள்ள வேணும். நிறைய அது வந்து எங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் ஒரு அறிவியலுக்கு வந்து அதை தெரிஞ்சு வச்சுருந்தா நல்ல மேனடு கேட்டால் எப்போ ட்ரெண்ட் திரும்பும், எப்போ வந்து ட்ரெண்ட் வந்து இப்போ மேல் நோக்கி போகுதா அல்லது கீழ் நோக்கி வருதான்னு சொல்லி எங்களுக்கு அந்த கேண்டலையும் வச்சுக்கொண்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ சில வேளைகளில் 3 crore பேட்டர்ன்னு சொல்லுவினோம், அதாவது 3 சிவப்பு கேண்டில் எதுவும் வந்துட்டுதுண்டா அது செல்லிங் ப்ரெஷரில் இருக்குமெண்டு. ஆனால் அநேகமான இடங்களில் அப்படி நடக்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால், இதில் டக்குன்னு உதாரணத்துக்கு வந்து
வந்து அது வந்து விக் வைக்காமல் இருக்க வேணும். அடுத்தது இப்போ இதில் வந்து இதில் விக் வச்சிருக்குது. என்றாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட வந்து சிவப்பு கேண்டிலோ அல்லது பச்சை கேண்டிலோ 3 கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் மேலே ப்ரெஷர் ஏறிக்கொண்டு போகும்ன்றது. ஆனால் அப்படி எல்லா நேரத்துலையும் வந்து அது சரிப்பட்டு வராது. என்றாலும் அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த நல்ல மேனடு கேட்டால் எங்களுக்கு எங்கே மேலே போகுதா கீழே வருதான்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து இப்போ இது வந்து நான் லைவாக உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறேன். இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து கூட்டிக்கொண்டு போகுது. இந்த 1 ஹவர் கேண்டில் வந்து நல்லா இறங்கி கொண்டு போகுது. அப்போ இந்த சந்தர்ப்பங்களில் வந்து உங்களுக்கு தெரிய வேணும் எங்கே வந்து நாங்கள் இது வந்து கீழே இறங்குதா மேலே போகுதான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ இன்னொரு பக்கத்தால் நாங்கள் இதண்ட வேணும். இப்போ தான் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட சும்மா 2 ட்ரேடிங் போட்டேன். நான் இந்த கேண்டில் வந்து இவ்விடத்தில் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு திருப்பி மேலே போகும் கீழே வரும். இன்றைக்கு விடியவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இது கீழே இறங்கும்ன்ட்டு. இப்போ பாருங்க இந்த இரவு பின்னேறவங்களுக்கு இப்போ இதில் டைம் வந்து 8:40 தான் இது கீழே வந்து ஒன்று இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இருக்க வேணுமென்றது இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். ட்ரேடிங்ன்றது வந்து அநேகமான நாட்கள் வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து என்ன செய்வினோம்னா கேம்பிளிங் மாதிரி எடுக்க வலிக்கிடுவினோம். அப்போ இது வந்து கேம்பிளிங் கிடையாது. இது வந்து உங்களோட ஒரு ப்ரொஃபஷன் நீங்கள் வச்சுக்கொண்டீங்கன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு காசு வருது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி நடத்துவியல் விடியவலைன்னா சாமி கும்பிட்டுட்டு ஒரு எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது பக்தி பூர்வமாக வந்து இன்றைக்கி எல்லாம் நல்லபடியாக நடக்க வேணும் என்று சொல்லி அந்த கும்பிட்டுட்டு நீங்கள் தொடங்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒரு வாணிபம் தொடங்குற மாதிரி தான் இதையும் நீங்கள் வந்து பார்க்க வேணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கேண்டில் மேலே போகுது நான் அப்போ உடனே வாங்க வேணும், கேண்டில் கீழே வருது அதனால் நான் வந்து கீழே வேண்ட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கொள்ளாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதைத்தான் சொல்கிறது கேண்டிலில் இந்த ட்ரேடிங்கில் வந்து கேம்பிளிங்ன்ட்டு சொல்லி அதை செய்ய வலிக்கிடாதீங்கோ. இங்கே பாருங்க இவ்வளோ குயிக்காக வந்து இந்த கேண்டில் வந்து இறங்கி கொண்டு போகுதுன்ட்டு நான் நினச்ச மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் வந்து நான் உங்களோட காய்ச்சி கொண்டு கேட்கலையே இந்த அந்த மஞ்சள் கோட்டடியில் வந்து நிற்கும் அல்லது இந்த ரெசிஸ்டண்ட்டை பாருங்க இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதனால தான் இதில் வந்து கோடுகள் காட்டி இருக்குது. இது வந்து லிக்விடிட்டி ஏரியான்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் அதில் வந்து ஃபிபனாச்சியும் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றில் வந்து 0.5 இருக்கும் இல்லை 0.618 இருக்கலாம். இந்த இடத்துல வந்து இதுக்குள்ளே இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபிபனாச்சி இதில் எல்லாம் என்னோட வருங்கால ட்ரேடிங் இதில் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கப்படுத்துகிறேன். இது என் முதலாவது கிளிப் பண்ணபடியாக இதில் வந்து நான் உங்களுக்கு லைவ் ட்ரேடிங்கில் வந்து நான் எப்படி இது நடக்குதுன்ற சொல்லி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த என்னோட கேட்டால் அநேகமான ஆக்கள் வந்து இப்போ கூடுதலாக வந்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லைவ் ட்ரேடிங் செய்வினா ஆனால் விளங்கப்படுத்த மாட்டினமே இந்த நடக்குதுன்னு சொல்லி அவ சும்மா சொல்லுவேன் நம்ம இது கேண்டில் கீழே போகுது கேண்டில் மேலே வருது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பினோம். ஆனால் இப்போ ஒரு இன்டெப்த்தான ஒரு விஷயங்களை வந்து சொல்லி கொண்டிருக்க மாட்டினோம். அப்போ இதில் வந்து இன்டெப்த்தான விஷயங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ இதில் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இந்த மஞ்சள் 2 கோடு இருக்குது தானே. நான் இந்த 2 கோடும் வந்து ப்ரீவியஸ் டே வந்து எவ்வளவு அது கேண்டில் வால்யூம் ப்ரீவியஸ் டேஇந்த கேண்டில் வால்யூம் எவ்வளவுன்ட்டு சொல்லி இதில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அதனால தான் எனக்கு தெரியும் இதில் வந்து ஒன்றில் வந்து இதில் வந்து நிற்கும் அல்லது கீழே இறங்கி இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து எங்களுக்கு முடிக்குமென்ட்டு எனக்கு தெரியும். அப்போ இப்போ இதில் வந்து இப்போ நான் இன்றைக்கி இப்போ உங்களோட காய்ச்சி கொண்டு கேட்கல ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இந்த கேண்டில் கீழே இறங்கிக்கல என்ற 140 பவுண்ட் நான் இதில் வந்து எடுத்தேன். 2 ட்ரேடிங் 0.1 லாட் அடித்து தான் செய்தேன். நான் கணக்கு எடுக்கிறது இல்லை ட்ரேடிங் என்னென்னு கேட்டால் நான் வந்து கேம்பிள் பண்ண விரும்புகிறதில்லை. முதல்ல நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 மாதம் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இது சொல்லித்தரேக்கில் வந்து எனக்கு வந்து இந்த ட்ரேடிங் வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி அதை எனக்கு என்ன அறியாமலே வந்து அதை நான் செய்து கொண்டிருந்தேன். நான் அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் வந்து நான் நிறைய வந்து அப்போ நான் ஒரு அவர்கிட்ட கேட்கல வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி தந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன அவர்கிட்ட கேட்கல அவர் சொன்னார்
நீங்கள் வந்து இது வந்து கேம்பிளிங் மாதிரி இருக்கக்கூடாது. ஒருக்கா ட்ரேடிங் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னொருக்கா நீங்கள் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கு வந்து நான் இப்போ நான் வந்து 240 பவுண்ட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ள எடுத்தேனானேண்டா நான் எந்த ட்ரேடிங் வந்து ஃபார் த டே எனக்கு இது காணும், எனக்கு இவ்வளவும் காணும். நான் வந்து இப்போ இந்த கேண்டில் இப்போ மேலே போகுதா, அடடா இப்போ 5 மினிட்ஸில் நான் விட்டு பார்த்துட்டு பார்ப்பேன், எனக்கு தெரியும் இது கீழே வருமென்று சொல்லி நான் ட்ரேடிங் எடுக்க மாட்டேன். என்னென்னு கேட்டால் எனக்கு அது விருப்பம் இல்லை. அப்போ நான் வந்து கூடுதலாக இருந்தால் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இதில் வந்து இப்போ ஒரு ஹேமர் வந்து அடிக்கிறார். ஹேமர் அடித்தாருன்னு சொல்லி சொன்னால் அநேகமாக பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ஹேமர், இந்த பார்த்தீங்களா இந்த ஹேமர் அடித்தாருன்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் ஹேமர், இப்போ இந்த ஹேமர் அடித்தாருண்டா கூடுதலாக வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ என்னத்துக்காக இது மேலே போகுதுன்னு பார்த்தா இப்போ இடத்துல இதில் வரையில இப்போ 1 hour கேண்டிலில் போய் பார்ப்போம் ஏன் இவர் மேலே போகிறாருன்ட்டு. இந்த இதில் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அவர் மேலே போவார். என்னென்னு கேட்டால் இதுதான் அவன் சப்போர்ட் லைனாக இருக்கும். எந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து மேலே போய் கொண்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு கீழே இறங்கி கொண்டு வர ட்ரெண்ட் வந்து மேலே திரும்ப போகுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கடைசி கேண்டில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் கீழே இறங்கி கொண்டு வருதா, இப்போ இந்த கேண்டிலால் தான் இந்த ட்ரெண்ட் வந்து மாறுது. அப்போ இந்த ட்ரெண்ட் இந்த கேண்டிலில் வந்து எவ்வளோ தடியில் இருக்குதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ எவ்வளோ தடியில் முடியுதோ அந்த இடம் தான் அவன் அடுத்த இப்போ கீழே இறங்கிக்கல வந்து அது இந்த மேஜர் சப்போர்ட் லைனாக இருக்குது. அப்போ அதனால தான் வந்து இங்கே பாருங்கோ இந்த விக் இருக்குது தானே, இந்த விக் அடியில் வந்துட்டு இந்த பாருங்கோ இந்த விக் இந்த விக்கில் வந்துட்டு போகுது. அப்போ இது பார்ப்போம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி கேண்டில் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காது. அப்போ இவர் வந்து இப்போ திருப்பி வந்து இப்போ இதில் வந்து இப்போ ஹேமர் ஒன்று மாதிரி அடிச்சுட்டு, அதாவது கீழே மேலே விக் இருக்குது. அப்போ அதனால் வந்து நாங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது பெருசாக. இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களை வந்து இது மேலே போய் இருக்க வேணும். இப்போ இது வந்து இப்போ திருப்பி கீழே வருது. அப்போ எல்லா சந்தர்ப்பங்களையும் வந்து இது கீழே வரும், எல்லா சந்தர்ப்பங்களையும் மேலே போகுமென்று அர்த்தம் இல்லை. அது வந்து ட்ரெண்டாக பொறுத்தது. இப்போ நான் சொன்னேனே அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எங்களுக்கு மேஜர் சப்போர்ட் ஒன்று இருக்குது. அதாவது ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல தான் மாறி இருக்குது. இப்போ அதனால் வந்து அந்த விக் வந்து அவடத்துல வந்து நிற்கும், எப்போவுமே வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கேண்டில் வந்து பெரிய ஃபோர்ஸாக வந்து இறங்கி கொண்டு இருந்துச்சுதாண்டா எங்கே சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே வந்து அந்த கேண்டில் வந்து மாறுதோ அந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் விக் அடிச்சு கொண்டு நிற்கும். அப்போ இப்படி ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு மேலே போய் வந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து கேண்டில் கீழே இறங்கி வரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு சில பேட்டர்ன்ஸ் வச்சுருப்போம். ரைசிங் வெஜ் இருக்குது, அடுத்தது வந்து லேடர் என்று சொல்லுவோம், ஏர்னி என்று சொல்லுவோம். இப்படி ஒவ்வொன்றும் அடுத்தது எம் ஷேப், வி ஷேப், ஏ ஷேப் அண்ட் ஒவ்வொரு ஷேப்புகள் இருக்குது. அந்த வேறு படங்களில் வந்து நாங்கள் அந்த படங்களில் தான் கூடுதலாக வந்து ட்ரேட் எடுத்துக்கொண்டிருப்போம். அடுத்தது நான் கூடுதலாக ட்ரேட் எடுக்கிறது வந்து இந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்டையும் வச்சுக்கொண்டு. சப்போர்ட்டுன்னு கேட்டால் இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து கீழே இறங்கி கொண்டு இருக்குதுண்டா அதை வந்து சப்போர்ட்டுன்ட்டு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நிற்குது, இந்த இடத்துல வந்து நிற்குது, அதை சொல்கிறது நான் சப்போர்ட்டுண்டு. அப்போ இது சப்போர்ட் லைன். இப்போ மேலே இறக்கிக்கொண்டு போகல அது வந்து ரெசிஸ்டன்ட் லைன்ட்டு சொல்லுவோம். இப்போ நான் இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிக்விடிட்டி. இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த லிக்விடிட்டி ரெசிஸ்டன்ட். அப்போ இது சொல்கிறது இந்த ரெசிஸ்டன்ட் லைன், ரெசிஸ்டன்ட் ஜோன்ட்டு சொல்லுவோம். லிக்விடிட்டியை வந்து எடுத்துக்கொண்டு போவோம், அந்த இடங்களில் வந்து லிக்விடிட்டி இருக்கும், எடுத்துக்கொண்டு போகும். அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களை வந்து இந்த மாதிரி தான் ரெசிஸ்டன்ட்டும் சப்போர்ட்டையும் வச்சு தான் வந்து நான் கூடுதலாக சேரணும். ஆனால் இதுக்கு முதல்ல வந்து நான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நல்ல ட்ரைனிங் செய்த ஒன்று கேட்கல வந்து எனக்கு வந்து கூடுதலாக நான் வந்து பார்த்தது என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் நான் எல்லாத்தையும் படிப்பேன். கேண்டில் மேலே போகுது, கேண்டில் கீழே வர்றது, ஃபிபனாச்சியை வச்சு, அப்புறம் மேக்டியை வச்சு, அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு, ஸ்மார்ட் மணி கன்செப்ட் இதன்ட்டு எல்லாத்தையும் வச்சு பார்த்து நானே என்ன போட்டு குழப்பி கொண்டு இருப்பேன். அதில் வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டர் ஒவ்வொரு மாதிரி காட்டும். அதே நேரத்தில் வந்து பிறகு நான் ஒரு விஷயம் அந்த 200 SMA வேணும், 50 SMA வேணும், 20 SMA அதை போடுங்கோ இதை போடுங்கோன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அப்போ எனக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாம் படித்து கொண்டு வரைக்கல. இப்போ 200 SMA, 50 SMA, 20 SMA எல்லாம் போட்டுட்டு மேக்டியை பார்த்தா மேக்டி மேலே கிடக்கும். அப்போ அப்புறம் பார்த்தா ஆனால் 200 SMA கிடக்கும், கீழே கிடக்கும். அப்போ அது கீழே டவுன் ட்ரெண்டுக்கு இருக்கும், மேக்டி அப் ட்ரெண்டுக்கு இருக்கும். அப்போ உங்களை வந்து கன்ஃபியூஸ் ஆக்கி கொண்டு இருக்கும். அப்போ முக்கியமாக வந்து என்ன நீங்கள் செய்ய வேணும்னு சொல்லி எனக்கு வந்து இண்டிகேட்டர்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னென்னு கேட்டால் இண்டிகேட்டர்ஸ் பொதுவாக வந்து
அநேகமான இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு ட்ரேடிங் முடிஞ்ச அப்புறம் கேண்டில் ஓடி எல்லாம் இறங்கி ஓடி மேலே ஏறி எல்லாம் இறங்கி விளையாடின அப்புறம் தான் இண்டிகேட்டர் வந்து திரும்பி அல்லது மேலே போது கீழே வருதுன்னு காட்டிக்கொண்டு நிற்கும். அப்போ அந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு நான் ஒரு நாளும் வந்து நான் அதை வந்து அதை வச்சுக்கொண்டு ஒரு நாள் நான் ட்ரேடிங் போகிறது இல்லை. எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் வந்து பிகினிங் லெவலில் வந்து அவையில் வந்து படிக்கிற காலத்தில் வந்து அவைக்கு ஸ்ட்ராட்டஜி ஏண்டா என்னென்னு தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து படித்து முடித்த பிறகு நீங்கள் ஒரு பிஹெச்டி லெவல் வந்திருப்பீங்களோ, அந்த ஒரு மாஸ்டரி லெவல்னு வச்சுக்கொள்ள, மாஸ்டரி லெவல் வந்திருப்பீங்களே, அந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும். அதாவது இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ அதே நேரத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் வந்து என்ன விதமான ட்ரேடிங் எடுக்க போகிறீங்களன்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களா, எனக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போ நான் வந்து கூடுதலாக வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் தான் செய்கிறேன் நான். அதாவது விடியவலனா கேண்டில் வந்து ஓப்பனிங் டைமில், மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் கேண்டில் எங்கே போகுது எங்கே வருதுன்ட்டு அந்த ப்ரீவியஸ் டேயில் கேண்டில்ன்ற வால்யூமை பார்ப்பேன். பார்த்துட்டு கேண்டில் வந்து எங்கே போகுதுன்ட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கல 1 ஹவருக்கு நான் பார்ப்பேன் எங்கே கேண்டில் நிற்குதுன்ட்டு. அதுக்கு பிறகு எனக்கு தெரியும் கீழே வரப்போதா மேலே வரப்போதான்னு சொல்லி. அப்போ அநேகமான சந்தர்ப்பங்களில் எனக்கு தெரியும் 99% மட்டும் சொல்லுவோமே, 99% எனக்கு தெரியும் வந்து கேண்டில் வச்சுக்கொண்டு எங்கே போகுது எங்கே வருதுண்டு. அப்போ நான் அதில் வாங்குறதோ விற்கிறதோன்னு டிசைட் பண்ணி அதில் விட்டுட்டு பின்னேரம் இந்த லண்டன் டைம் முடியக்கில் 4 மணியா 5 மணியா அப்படி நான் வந்து என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால் நான் ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் ப்ராஃபிட்டோட. அல்லது அன்றைக்கி ஒரு லாஸ் வந்துச்சுதுன்னா லாஸை அக்செப்ட் பண்ணுவேன். ப்ராஃபிட் அநேகமாக வந்துச்சுதுன்னா ப்ராஃபிட்டோட வந்து நான் இதை ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுவேன். அப்போ இது வந்து இன்ட்ரா ட்ரேடிங். அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அதாவது ஸ்கேல்பிங்காக இருக்கலாம், ஹெட்ஜிங்காக இருக்கலாம், இன்ட்ரா ட்ரேடிங்காக இருக்கலாம், அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங் மற்றது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு சூட்டபிள் ஆகுது. அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு பொறுமையும் இல்லை, அதே நேரத்தில் பொறுமையும் இருக்குது. பல விஷயங்களில் வந்து என் லைஃப் வந்து எனக்கு சொல்லித்தந்த பாடம். நிறைய விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் வந்து டக்குன்னு வராது. வாழ்க்கையில் என் லைஃப்பில் பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் எல்லாமே எனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு வந்து எல்லோரும் சொல்லுவேன்னா எனக்கு பொறுமை இல்லையேண்டா, ஆனால் உண்மையிலே எனக்கு நிறைய பொறுமை இருக்குது. என்னென்னு கேட்டால் அந்த போராடுற சக்தி இருக்குது. அது எல்லாருக்கும் அந்த போராடுற சக்தி கிடையாது. அப்போ எல்லோரும் வந்து சொல்கிறது என்னென்னா எனக்கு பொறுமை இல்லை, நீ எல்லாம் அவசரத்திலான்னு எல்லாம் செய்கிறது. ஏன்னா என் அம்மா அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு பொறுமை இல்லை அவசரத்திலான்னு எல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு இல்லை. அவளுக்கு தெரியாத விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த அந்த சக்தி, அதாவது எனக்கு போராட்டம் ஒன்று நடந்து முடிஞ்சுதான் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுண்டா அதுக்கு எவ்வளோ பொறுமை இருக்க வேணும். அது மெட்டாக்களுக்கு தெரியாது. அப்போ இப்போ நான் வந்து மைவேயோ ஹைவேன்ட்டு போராள் கிடையாது. பட் அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் எனக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். இப்போ இந்த ட்ரேடிங்கில் கூட எக்கச்சக்கமான காசு நான் லூஸ் பண்ணினேன். நான் அதை இல்லையன்றே சொல்ல மாட்டேன். கேம்பிளிங்ன்ட்டு சொல்லுவேன். அந்த கேம்பிளிங் மாதிரி தான் நான் இதை பார்த்தேன். அதனால தான் எந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு கேட்டால் இதை செய்யாதீங்க, கேம்பிளிங் செய்யாதீங்க. அதாவது ட்ரேடிங்குக்கு உங்களுக்கு காசு வருது க்ரீடினஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் எனக்கு 140 பவுண்ட் தான் இன்றைக்கு எனக்கு 160 பவுண்ட் வந்தது. 160 பவுண்ட் தான் இன்றைக்கி ஃபுல் டே நான் இருந்து அந்த 2 ஸ்லாட் அடித்தேன். நான் 0.1லாம் அடித்தேன் நான் 2. என்னடா இன்றைக்கு வந்து மேலேயும் கீழையும் ஏறி கொண்டிருந்தபடியாக எனக்கு ஷூரிட்டி இல்லை சரியாக இருக்குமான்னு சொல்லி. என்னடா இன்றைக்கி ஸ்கேல்பிங்கில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேடிங்கில் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொண்டிருந்தேன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கேல்பிங் நல்லா இருக்கும், உங்களுக்கு விருப்பமாட்டா ஸ்கேல்பிங் செய்யுங்கோண்டு. அவன் இன்றைக்கி நிறைய நான் 160 பவுண்ட் தான் எடுத்தேன். என்னை விட நிறைய எடுத்திருக்கேன் நம்ம அவன் கூடுதலாக. அப்போ இப்போ ட்ரேடிங் வந்து நீங்கள் உங்களை பொறுத்தது. அதாவது நான் டீச்சராக இருந்தால் நான் வந்து எல்லா விஷயத்துலேயும் கட்டிக்காரர்ன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை விட கட்டிக்காரராக இருப்பினோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி காணும். எனக்கு 140 பவுண்ட் ஒரு நாளைக்கு ஃபேர் இனஃப் ஃபார் மீ. அப்போ எனக்கு இன்றைக்கி ஃபுல் டே இருந்ததுக்கு எனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்குது. ஐம் ஹாப்பி அபவுட் இட். இப்போ இதில் வந்து நீங்கள் அதே மாதிரி இந்த ட்ரேடிங்லேயே வந்து நான் இந்த இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி எந்த கதையை விடுவோம், நாங்கள் இனி பிடிசிக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ட்ரேடிங்கில் வந்து இந்த கேண்டில் வந்து வீக் கொண்டு விட்டுருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன் தானே அந்த அந்த ஹேமர் ஒன்று வந்து இந்த பார்த்தீங்களா கீழே வந்துற மாதிரி வந்துட்டு மேலே போகிறேன். இப்போ கீழே வர மாதிரி வந்துட்டு மேலே எங்கே மட்டுக்கும் போக மாட்டேன் நினைக்கிறீர்கள். அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு அடுத்தடிக்கு கிட்டத்தட்ட இந்த கேண்டில் அடி இந்த
கிட்ட அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கேண்டில் கிட்ட இந்த கேண்டில் அடி தான் இவர் தான் எங்களுக்கு வந்து கீழே எங்களுக்கு இறங்குனதுக்கான சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இவர் தான் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது திரும்ப போகிறார் என்றது. அப்போ இந்த கேண்டில் எங்களுக்கு சொன்னாலும் இந்த கேண்டில் தான் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது, ரைட், கீழே வரப்போகுதுண்டு. அப்போ எவ்விடத்துல இது வேறுமென்று சொல்லி சொன்னால், நீங்கள் சரியாக விட்டு பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த கேண்டில் சில வழியில் இங்கே வந்துட்டு கீழே இறங்கலாம், சரியா? அப்போ இந்த இடம் மட்டுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு 100% ஷூரிட்டி தர மாட்டேன், அங்கே மட்டுக்கும் வரும் இல்லை கீழே இறங்குமெண்டு. இப்போ சில வேலைகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கேண்டில் இப்படியே திரும்பலாம், இப்படியே திரும்பி கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஏன்னு கேட்டால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. அதாவது ட்ரேடர்ஸ் வந்து, அதாவது செல்லர்ஸும் பயர்ஸும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் இவரை மேலேயே தீர்க்கினேன். அப்போ அதனால் வந்து இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ இதில் கூடுதலாக இப்போ இதில் பார்த்தீங்களா இதில் ஒரு விக்கே இல்லாத ஒரு கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில், விக் இல்லாத கேண்டில். அதே நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு கேண்டிலில் வந்து விக் இல்லாமல் ஒரு கேண்டில் வந்துச்சு தாண்டா எப்போவும் அந்த கேண்டிலுக்குள்ள ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். அப்போ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை, அதாவது அந்த ஃபேர் வேல்யூ கேப்புன்னு நாங்கள் என்னதை சொல்கிறோம்னா, உண்மையிலேயே இந்த கேண்டிலுக்குள்ள நீங்கள் போட்டு பார்த்தீங்களா ஃபிப் லெவல் வந்து பிட்வீன் 0.5லேருந்து 0.618க்குள்ள அந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். அப்போ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து எடுத்துக்கொண்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேண்டில், இப்போ இதில் சில வழியில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்போடையும் திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த பதங்க அடுத்தது வந்து ஒரு சிவப்பு கேண்டில் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்குது. அப்போ அது டிபெண்ட், நீங்கள் எங்கே இப்போ இதில் வந்து திரும்பலாம், அடுத்தது இதில் வந்து திரும்ப, ஆனால் ட்ரெண்ட் வந்து எப்போவுமே டவுன் ட்ரெண்டாக தான் இருக்க போகுது. அப்போ நாங்கள் வந்து இதுகளை வந்து கவனத்தில் கொள்ள வேணும், எங்கே போகுது எங்கே வருதுன்றதை நாங்கள் கொஞ்சம் கவனித்து ட்ரேடிங் செய்தோம்னா எங்களுக்கு நல்ல ஒரு ட்ரேடிங், எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்றை கொடுக்கும், சரியா? ஓகே, இன்றைக்கி இவ்வளவும் காணும், ஒரு நாளைக்கு நாங்கள் மிச்சத்தை படிப்போம், சரியா? ஓகே, வணக்கம், தேங்க்யூ.